தமிழகத்தில் நடைபெற்றுள்ள இந்த பரபரப்பு சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் எழில். வணக்கம். கொள்ளை போன ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்த முடியாத கிழிந்த நோட்டுகள் என்று ஒரு தகவல் பரவி வருகிறது. அது உண்மையா? அதாவது இது பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுகள் தான், ஆனால் பழைய நோட்டுகள். அதாவது ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது, பழைய நோட்டுகளை கொடுத்துவிட்டு புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என இந்திய ரிசர்வ் வங்கியின் மூலமாக ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்ததின் அடிப்படையில் பொதுமக்கள் தாங்கள் வைத்திருந்த அந்த பழைய நோட்டுகளை கொண்டு வந்து, ஆனால் பயன்படுத்தக்கூடிய மதிப்புமிக்க நோட்டு தான், அது உபயோகப்படுத்த முடியாத நோட்டுகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது அந்த பழைய நோட்டுகளை கொடுத்து மாற்றி சென்று இருக்கிறார்கள். புதிய நோட்டுகளை பெற்றுக்கொண்டு பழைய நோட்டுகளை வங்கிகளில் ஒப்படைத்த பணம் தான் அந்த பணம். அந்த பணம் உபயோகப்படுத்தக்கூடிய பணம் சற்று கசங்கி இருக்கும், சற்று இந்த ஒட்டு போட்ட நோட்டுகள் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட நோட்டுகள் தான் அந்த ரயில் பெட்டியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது செல்லக்கூடிய நோட்டுகளாகவே அது கருதப்படுகிறது. அதற்கு ரூபாய் வேல்வி என்று சொல்லக்கூடிய அந்த ரூபாயினுடைய மதிப்பு இருந்திருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஏற்கனவே திட்டமிட்டு இது நடந்திருக்கிறது. அதன் மூலமாகத்தான் பழைய நோட்டுகள், பயன்படுத்த முடியாத நோட்டுகள், மதிப்பு இல்லாத நோட்டுகள் என்றால் இது இவ்வளவு முக்கியத்துவமாக கருதப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இது அனைத்தும் தற்பொழுது பண மதிப்பில் வரக்கூடிய ரூபாய் நோட்டுகளாகவே கருதப்படுகிறது. 5,75,00,000 ரூபாய் வரை இது கொள்ளை போயிருக்கிறது. ஏற்கனவே திட்டமிட்டு, அதாவது இந்த ரயிலில் தொடர்ந்து இப்படி பணம் எடுத்து செல்லப்படுகிறது, இதை கொள்ளையடிக்க வேண்டும் என்று பல நாட்கள் காத்திருந்து நோட்டமிட்டு தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இந்த ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் மதிப்பு மிக்க ரூபாய் நோட்டுகளாகவே கருதப்படுகிறது. காயத்ரி, எழில், இந்த கொள்ளை சம்பவத்திற்கு பணியாளர்கள் சிலர் உடந்தையாக இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கா? அதாவது அதை உடந்தை என்று தற்பொழுது வரை நாம் எதையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ரயில் பெட்டிக்கு பாதுகாப்பாக ரயில்வே டிஎஸ்பி நாகராஜனுடைய தலைமையில் 9 பேர் கொண்ட போலீசார் அந்த ரயில் பெட்டியினுடைய பக்கத்து கம்பார்ட்மெண்டில் பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ஏந்திய நிலைமையில் அவர்கள் சென்னையிலிருந்து எழும்பூர் வரை பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட இடத்தில்தான், அதாவது சேலத்தில் இருந்து விருதாச்சலத்திற்கு முன்பாக இருக்கிற சின்ன சேலம் ஆத்தூர் என்ற இந்த 2 ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ரயில் அந்த சின்ன சேலத்திலிருந்து அந்த ஆத்தூர் வரையில் சிக்னலுக்காக காத்திருந்த பொழுது அந்த இடத்தில் ஒரு 10 நிமிடம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் இந்த ரயிலில் கொள்ளை சம்பவம் நடந்திருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இத்தனை காவலர்கள் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டிலேயே, பக்கத்து பெட்டியிலேயே இருந்தும் இந்த ரூப்பில், அதாவது இந்த ரயில் பெட்டியினுடைய கூரையில் எப்படி துளையிடப்படும் பொழுது ஏதாவது சத்தம் கேட்டிருக்கும், நிச்சயமாக அவர்களுடைய கவனத்திற்கு அது வந்திருக்கும் என்ற காரணத்தினால், அதாவது இது எப்படி நடந்தது, இந்த பெட்டியில் தான் பணம் எடுத்து செல்லப்படுகிறது என்று கொள்ளையர்களுக்கு எப்படி தகவல் கிடைத்திருக்கும் என்ற கோணத்தில் தான் பல கோணங்களில் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ரயில்வே பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிற அந்த டிஎஸ்பி மற்றும் அந்த 9 பேருடைய, அந்த 9 போலீசாருடைய செல்போன்களை முதற்கட்டமாக அவர்களிடத்தில் இருந்து கைப்பற்றி, அந்த செல்போன்கள் எங்கெல்லாம் தொலைபேசி சென்றிருக்கிறது, அவர்கள் யாரிடத்திலெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் இவர்கள் செல்போன் அனைத்தும் முழுவதுமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த டிஎஸ்பி நாகராஜ் மற்றும் 9 போலீசாரிடத்தில் தனித்தனியாக ரகசிய இடத்தில் வைத்து அவர்களிடத்தில் தற்போது விசாரணை என்பது தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பார்சலில் இந்த பணங்களை பார்சல் செய்தவர்கள், அந்த பார்சல் செய்த பணியில் ஈடுபட்ட ஊழியர்களிடத்திலும் அவர்கள் யாரெல்லாம் இருந்தார்கள் அவர்களுடைய பெயர் பட்டியல் எடுத்து அவர்களிடத்திலும் தனித்தனியாக ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது செல்போனை வைத்து இவர்கள் யாரிடத்தெல்லாம் பேசினார்கள், எந்தெந்த அழைப்பெல்லாம் இவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதை முதற்கட்டமாக ஆய்வு நடத்திய பிறகு அதில் சில அதிர்ச்சி, ஒரு புதிய தகவல்கள் கிடைக்கும் என்ற கோணத்தில் தான் இந்த விசாரணை என்பது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும். அதாவது இந்த மரப்பெட்டியில் கொண்டு வரப்பட்ட அந்த 226 பெட்டிகளில் 5 பெட்டிகளில் அவர்கள் தங்களுடைய கைவசத்தை காட்டியிருக்கிறார்கள். அதாவது 5 பெட்டிகளில் அவர்கள் 5 பெட்டிகளை உடைக்க முயற்சி செய்து அதில் 2 பெட்டிகளை மட்டுமே அவர்களால் உடைக்க முடிந்திருக்கிறது. அதில்
முதல் பெட்டியில் சுமார் 80 கட்டுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 80 கட்டுகளுமே 500 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் தாள்கள். அவர்கள் 500 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு 10 ரூபாய் நோட்டுகளை அவர்கள் அங்கேயே சிதறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இரண்டாவது பெட்டியில் 35 கட்டுகள் இருந்திருக்கிறது. அந்த 35 கட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகள். இப்படித்தான் அவர்கள் கைப்பற்றி இருக்கிற சுமார் 85 அந்த கட்டுகளுமே 500 ரூபாய் நோட்டுகள். அதன் மூலமாகத்தான் சுமார் அவர்களுடைய அந்த 5,75,00,000 ரூபாய் என்ற கணக்கில் அவர்கள் கொள்ளையடித்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பல கோணங்களில் இந்த விசாரணை என்பது மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நமக்கு முக்கிய தகவல்கள், புதிய தகவல்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நாம் காத்திருக்கிறோம். சேலத்திலிருந்து சென்னைக்கு வந்த ரயிலில் வங்கிக்கு சொந்தமான 5,75,00,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் எழில் வழங்கிய தகவல்களை கேட்டோம்.